Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் created some 2 mark questions. 2 mark questions இந்த மாதிரி கேட்கலாம். மென்சுரேஷன்ல இருந்து 2 mark question ரொம்ப சிம்பிளான சம் இது. Volume of a solid hemisphere is 1152 pi ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம்னா solid hemisphere பத்தி பேச போறோம். வால்யூம் கொடுத்துட்டாங்க. வால்யூம் வந்து 1152 pi. ஹெமிஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஃபார்முலா ஃபார் வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் வந்து 2/3 pi r cube 2/3 pi r cube is equal to 1152 pi. வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். அதோட ஃபார்முலாவை பிரித்து விட்டுட்டேன். ஹெமிஸ்பியரோட வால்யூம் இதுதான். ஹெமிஸ்பியர்னால் பாதி எலுமிச்சம்பழம். ஃபுல் எலுமிச்சம்பழமாக இருந்தால் ஸ்பியர். இவங்க பாதி தான் சொல்லியிருக்காங்க, அதனால் பாதி தான் வரும். 2/3. 4/3 எப்போ வரும்னா முழுசாக இருந்தால் ஸ்பியராக இருந்தால் 4/3 வரும். ஃபைன். இப்போ பை நான் கேன்சல் பண்ணிடுறேன். நான் r cube is equal to 1152 into கீழே இருக்கிற 3 மேலே ஏற்றிடுறேன், மேலே இருக்கிற 2 கீழே அனுப்பிடுறேன். ரைட். அதுக்கு அடுத்தது 2 டேபிள்ஸில் இதை கேன்சல் பண்ணுறேன். 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 5 2s are 10. 5 2s are 10. 1 மீறுது. அந்த 1 எடுத்து 15 கிட்ட கொடுத்துருங்க. 15 கிட்ட 5 தானே இருக்குது பக்கத்தில். 15. 7 2s are 14. திருப்பி 1 மீறுது. அதை எடுத்துன்னு போய் 2 கிட்ட கொடுத்துருங்க. 2 கிட்ட 12. அப்போ 6 டைம்ஸ் வரும். 576. அப்போ r cube is equal to 576 into 3. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ரஃப் ஒர்க்குக்கு போங்க. 576 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள், உடைங்க. ஏன்னா க்யூப்பில் இருக்குல்ல. 2 டேபிள்ஸில் போடுறேன். 2 2s are 4. 1 மிச்சம் 17. ஓகே. 8 2s are 16. திருப்பி 1 மிச்சம் 8. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுங்க. 1 4 4. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுங்க. 7 2. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுங்க. 36. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுங்க. 18. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுங்க. 9. திருப்பி 3 டேபிள்ஸில் போடுங்க. 3. அப்போ என்ன எழுதலான்னா 576 1 2 3 1 2 3 அதுக்கப்புறம் 1 2 3 1 2 3 அப்புறம் 2 3 ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்குது. ரைட். இந்த மாதிரி பிரிச்சுட்டேன் நான். இது எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். 2 2s are 4. 4 3s are 12. 2 2s are 4. 4 3s are 12. திருப்பியோ 2 2s are 4. 4 3s are 12. 3 ஜோடியாக பிரிச்சுக்கிட்டேன். சேம் நம்பராக பார்த்து இந்த 2 கூட சேர்த்து இந்த 3 கூட ஒரே மாதிரி ஜோடியாக இருக்கிறதுலாம் மல்டிப்ளை பண்ணிவிட்டா எனக்கு 12 கியூப் கிடைக்கும். இங்கே எனக்கு r கியூப் இருக்குது. அப்போ பவர் சேம்னா பேசஸ் ஆர் சேம். தேர்ஃபோர் ஆரோட ஆன்சர் ரெடி. எனக்கு ஆரோட ஆன்சர் வந்து 12. ஆரோட ஆன்சர் 12 சென்டிமீட்டர். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன சிஎஸ்ஏ கேட்டிருக்காங்க. சிஎஸ்ஏ 2 மார்க் கொஷனில் தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பையில் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆன்சரும் நீங்கள் பையிலே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போது சிஎஸ்ஏன்னா பாதி எலுமிச்சம்பழத்தோடைய இந்த மஞ்சள் கலர் மட்டும்தான் சிஎஸ்ஏ. மேலே குங்குமம் தடவி அதுக்கு கலர் கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம சாமிக்கு படைப்போம், அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசனை பண்ணக்கூடாது. சிஎஸ்ஏனா வளைஞ்ச பரப்பு. 2 pi r square. இவ்வளோதான் ஃபார்முலா. 2 pi r square. பாதி எலுமிச்சம்பழம், பாதி எல்லோ கலர் வந்து 2 pi r square. முழு எலுமிச்சம்பழம்னா 4 pi r square. அப்போ 2 into pi into r தான் இந்த வருகுது. 12 into 12. ரைட். அப்போ 12 12s are 144 into 2 into pi. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 288 pi ஸ்கொயர் சம் நம்மளுக்கு சென்டிமீட்டரில் இருக்குல்ல. சென்டிமீட்டர். இப்போ தாராளமாக நம்ம பையில் ஆன்சர் போடலாம். ஏனென்றால் கொஷினும் பையில் தான் கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஷின் ஆல்ரெடி நம்ம ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. 288 pi ஸ்கொயர் சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா அடுத்த 1 மார்க் கொடுத்துருவாங்க. கொஷினும் பையிலே இருக்கிறதுனால நீங்கள் ஆன்சரும் தாராளமாக பையில் போகலாம். இட்ஸ் 2 மார்க் கொஷின். தேங்க்யூ.